ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு தேங்காய் பால் ரசம் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட வெறும் கொத்தமல்லி அதை பிளெண்டர் கப்பில் போட்டுட்டு அதோட சீரகம், மிளகு. சீரகம் ஒரு டீஸ்பூனுக்கு கிட்ட ஒரு கொஞ்சமாக போட்டால் காணும், கூட தேவையில்லை. அதோட மிளகு உங்களோட விருப்பத்துக்கு போடுங்க. நான் லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருஞ்சீரகமும் போட்டேன். நான் மிளகு இன்னும் கொஞ்சம் கூடவே போடலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் வடிவாக நல்லா நிரப்பி போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் அதிராக்காக கொஞ்சமாக போட்டுருக்குறேன். இதை பல்ஸ் பண்ணி எடுக்கணும். தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, அதை தோலோடையே நல்லா கழுவிட்டு அதை போட்டு எடுத்து அதையும் போட்டு பல்ஸ் பண்ணினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இவ்வளோத்தையும் நாங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதோட இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் 2ஆம் பால் 1ஆம் பால்னு சொல்லி வேறு வேறையாகவும் எடுத்து வைக்கலாம். நான் இனி கொஞ்சமாக செய்கிறபடியாக நான் எல்லா பாலையும் சேர்த்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு தேசிக்காய் பழம், சின்ன தேசிக்காய் பழம் அளவுக்கு புளி, உங்களோட புளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட புளியை விட உரைப்பாக இருக்குன்னு அந்த புளிப்பாக இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு அதையும் கரைச்செடுத்து வச்சுக்கொள்வோம். இப்படி குறப்பாக இதை அரைச்செடுத்தா சரி. பல்ஸ் பண்ணினா நல்லா புளியையும் தேங்காய் பாலையும் கரைச்சி வச்சுருவோணும். அப்போ தான் அது நல்லா சாரும். அந்த புளி நல்லா கரைச்சி வச்சுட்டு வடித்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் சரி. அதுக்கு பிறகு நான் மண் சட்டியில் செய்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா என்ன நார்மல் சட்டிலையும் செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு சீரகம், கடுகு, கருவேப்பிலை, அதோட காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டு வதக்கணும். நான் ஆட்டிறைச்சியில் தான் செய்கிறேன். அதனால் நான் ஆட்டிறைச்சி முள்ளை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் கோழியை செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நார்மலாக கோழி முள்ளாவே அப்படியே போட்டுடலாம். இதுக்குள்ளேயே அவிக்க தேவையில்லை. இது தாளிப்புக்கு காஞ்ச மிளகா ஒரு ஏலக்காய் போட்டுறேன் ஒரு டேஸ்ட்டுக்கு. வெங்காயமும் போட்டு கொஞ்சம் வதக்க விட்டுட்டு இந்த ஆட்டிறைச்சி தண்ணியோடையே அப்படியே போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இந்த டைமில் கோழி முள்ளை நீங்கள் போட்டு கொஞ்சம் சும்மா நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த அரைச்சி வச்ச கூட்டையும் தேங்காய் பாலையும் விட்டு நீங்கள் கொதிக்க வைக்கலாம். நான் இந்த ஆட்டிறைச்சியில் தண்ணி இருந்தபடியே அதில் டேஸ்ட்டும் இருக்கட்டும்னு சொல்லி அதையும் போட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை அப்போ தான் அந்த வெள்ளைப்பூடோட வாசமெல்லாம் நல்லா இறங்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் பாலை ஊற்ற போகிறேன். நீங்கள் பாலில் கொதிக்க விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2ஆம் பாலில் இப்போ நீங்கள் முதல் பாலை ஊற்றலாம் கடைசியாக. இப்போ நான் இந்த புளியும் பாலும் இருக்கிறத விட்டு நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நல்லா அது கொதித்து வேறு இறக்கணுமெண்டா சூப்பர் டேஸ்ட்டான ஒரு தேங்காய் பால் ரசம் சோறுக்கு கூட வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணுமென்றாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நானும் ட்ரை பண்ணி அதையும் போடுவேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.